வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டு n to n. என்னன்னா நம்மளுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2x minus 1 இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு. இது வந்து ஒரு 1 to ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படிங்கிறத ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இதை வந்து ஏபி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இங்கே கொடுத்துருக்க டேர்ம் படி எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்னென்னா, கிவன் தட் எடுத்து எழுதுகிறேன். கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2x minus 1. ஸோ நான் வந்து 2x minus 1ன்னு இருக்குது, நான் அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 கோஸ் ஆன். கரெக்டாக? இப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. அப்போ வழக்கம் போல தான் இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான், லேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வர ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x minus 1. இந்த இடத்துல எஃப் ஆஃப் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into 1 minus 1 என்ன இருக்கும்? 2 minus 1 which is equal to 1. ஸோ இங்கே எனக்கு கிடைக்கிறது என்னது? எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ். அடுத்து let x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் 2 which is equal to 2 into x இருக்கிற இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். minus 1 which is equal to 2 into 2 4, 4 minus 1 which is equal to 3. கரெக்டா? ஸோ அதே மாதிரி let x is equal to 3. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. ஸோ எஃப் ஆஃப் 3 which is equal to 2 into 3. கரெக்டா? minus 1 அப்படி டைரெக்டாக இங்கே கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 2 into 3 என்னது? 6 minus 1 எனக்கு 5ன்னு கிடைக்குது. அடுத்து let x is equal to 4. f of 4ஓட வேல்யூ என்னது? 2 into 4 minus 1. ஸோ 8 minus 1 which is equal to 7. அடுத்து let சும்மா ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? f of 5 2 into 5 minus 1. ஸோ 2 5s are என்னது? 10 minus 1. ஸோ 9. கரெக்டாக? ஸோ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 2x minus 1ஓட வேல்யூ வந்து எனக்கு 1 to 1ஆக இருக்கணும், பட் நாட் ஆன் டூவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸும் எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பட் இது ஆட் நம்பர் மாதிரி கிடைக்குது. நடுவில் இருக்க ஈவன் நம்பர்லாம் மிஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன? எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, லைனாக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கணும். கரெக்டாக? ஸோ இது எதுக்கும் நம்ம ஆர்டர்டு பேர் போட்டே பார்த்துடலாம். லெட் த ஆர்டர்ட் பேர் பி. ஆர்டர்ட் பேர் எடுத்து எழுதிடலாமா? வரைஞ்சிடலாமா? ஸோ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 2 வரைக்கும். ஸோ ஆர்டர்ட் பேர் 2 டயக்ராம் நான் போட்டுக்கிட்டேன். ஒன்று வந்து எக்ஸோட வேல்யூ, இன்னொன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. கரெக்டாக? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 கோஸ் ஆன். பட் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 கோஸ் ஆன். ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ். எனக்கு இங்கே 1 இருக்கிற இடத்துல 1 தான் கிடச்சிருக்கு. கரெக்டாக? 1 இருக்கிற இடத்துல எனக்கு 1 தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2 இருக்கிற இடத்துல 3 கிடச்சிருக்கு. கரெக்டாக? 2 இருக்கிற இடத்துல 3. அடுத்து 3 இருக்கிற இடத்துல 5 கிடச்சிருக்கு. அப்போ 3க்கு எனக்கு 5. அடுத்து 4 இருக்கிற இடத்துல எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கு. 4 இருக்கிற இடத்துல 7. அடுத்து 5 இருக்கிற இடத்துல எனக்கு 9 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் எனக்கு எஃபோட வேல்யூ. ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஆர்டர்டு பேர் பி என்னவா இருக்கும்? 1, 1 2, 3 3, 5 4, 7 அடுத்து 5, 9. கரெக்டாக? இதுதான் ஆர்டர்டு பேர். இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆரோ டயக்ராம் இங்கே போட்டாச்சு. ஆரோ டயக்ராம். ஓகேவா? இப்போது கீழே ஆன்சர் எழுதலாம். therefore the function
f of x represents 1 to 1 ஏன்னா ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. ஸோ ஒரு இமேஜ்க்கு ஒரு ப்ரீ இமேஜ் அதே மாதிரி எல்லாமே யுனிக் இமேஜஸ் இருக்கு. ஸோ 1 to 1, therefore the function f of x represents 1 to 1 but not an onto function, as many elements in f of x have no pre-images in x. கரெக்டா? ஸோ hence showed, ஷோ பண்ண சொல்லி தானே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ hence showed, இதெல்லாம் ப்ரீ இமேஜஸ், இதெல்லாம் இமேஜஸ். ஓகேவா? ஸோ 2, 4, 6, 8க்கு ப்ரீ இமேஜஸ் கிடையாது. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எதுவுமே ஆக்குப்பை ஆகாமல் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் ஆஸ் மெனி எலமெண்ட்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹாவ் நோ ப்ரீ இமேஜஸ் இன் எக்ஸ். கரெக்டாக? அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.